வீட்டில் எப்போல்லாம் மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு மிக்ஸ் ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடிலுக்கு கொத்தமல்லி கழுவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடிலுக்கு பூண்டும், இன்னொரு கைப்பிடிலுக்கு இஞ்சியும் நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டு ரொம்ப நைஸ் அரைக்காமல் ஓரளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் கடாயை நீங்கள் வச்சுட்டு நல்லா குக்கர் காய்ச்சதுமே எண்ணெய் நம்ம தேவனுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுதுருக்கு இல்லையா, அதுவும் எப்பவும் போல் நீங்கள் ஒரு 2-4 டீஸ்பூன் போல் பக்கம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர் மாறி வரும், நல்ல ஒரு வாசனையாக வருங்க. அந்த டைமில் நீங்கள் சிக்கனோ இல்லை மட்டனோ நீங்கள் சேர்த்துட்டு எப்பவும் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் வதக்கி விட்ட பின்னாடி இதுக்குள்ளே நீங்கள் மற்ற மசாலா பொருள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் வதக்கிட்டு நீங்கள் குழம்பு செய்யும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் சிக்கன் நல்லா டேஸ்ட் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக குழம்பு வரும். கலருமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பாருங்கள் குழம்பு ஃபுல்லாகவே செஞ்சுட்டு குக்கர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி காட்டுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.